ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாலட்சுமி உங்கள் வீட்டில் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க வேண்டுமா? அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கண்டிப்பா மகாலட்சுமியோடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமி ஏன் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா, மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமா இருந்தாதான் நம்மளுக்கு செல்வம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நோய்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அப்படி மகாலட்சுமியோட அனுகிரகம் நம்மளுக்கு வேணும், நம்ம வீட்டில் நிரந்தரமா இருக்கணும்னா சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது. பொதுவாகவே ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரணும்னா அந்த வீடு எப்பவுமே சுத்தமா இருக்கணும், எப்பவுமே நம்ம சிரிச்சுன்னு இருக்கணும். அப்போதான் வர்றவாளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நம்ம கேட்டது கொடுப்பா, நினைச்சதெல்லாம் நடக்கும். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரும்போதே அழுதுண்டே இருந்து ஒரே குப்பையுமா இருந்ததுன்னா அப்போ வர்றவாளுக்கு அந்த வீட்டுக்கே ஏண்டா வரும் அப்படின்னு இருக்கும். அதனால மகாலட்சுமி நம்ம வீட்டில் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கணும்னா வீடை சுத்தமா வச்சுக்கணும், தேவையில்லாத பொருட்கள்லாம் அப்பப்போ எடுத்து போட்டுறணும். மனசுல இருந்தும் அப்படிதான், தேவை இருக்கிறத மட்டும் நம்ம மனசுல வச்சுட்டு தேவையில்லாத கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம அப்பப்போ எடுத்து தூக்கி போட்டுட்டா மனசு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமை சுத்தமா வச்சுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூம் அப்படின்றது ஒரு கோவிலுக்கு சமமானது. எல்லாராலையும் தினமும் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்றதுனால தான் நம்ம வீட்டிலேயே நம்ம இருக்கக்கூடிய இடத்துல பூஜை ரூம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய பூஜை ரூமை சுத்தமா வச்சுக்கணும். நேத்திக்கு போட்ட பழைய பூவெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அப்பப்போ எடுத்துடணும். பூவெல்லாம் காஞ்சி இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த பூஜை அறை அப்படின்றது எப்பவுமே இருட்டா இருக்கக்கூடாது. ஒன்று தீபம் எப்பவும் எரிஞ்சுட்டே இருக்கணும். அப்படி தீபம் நிரந்தரமாக எரிய முடியவில்லை என்றால் அட்லீஸ்ட் ஒரு லைட்டாவது எப்பவுமே எரிஞ்சுன்னு இருக்கா மாதிரி போட்டு வைக்கணும். பூஜை அறை எப்படி பிரகாசமா இருக்கோ நம்மளுடைய வாழ்க்கை அதே மாதிரி பிரகாசமா இருக்கும். தினம்தோறும் புஷ்பங்கள் வைக்க முடிஞ்சதுன்னா வைக்கலாம். அப்படி டெய்லி பூவெல்லாம் என்னால் வாங்கி வைக்கிறது கஷ்டம் அப்படின்னா கவலையே பட வேண்டாம். வெட்டி வேர் இருந்ததுன்னா நம்மளுடைய பூஜை அறையில எடுத்து வைக்கலாம். தெய்வீக சக்தியை கொடுக்கக்கூடியது. தினம்தோறும் சாயந்தரம் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். தீபம் ஏற்றாத நாளே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடந்தால் மட்டும்தான் தீபம் ஏற்றாமல் இருக்கணும் சுவாமி ரூம்ல. மற்ற நேரத்தில் சாயந்தரத்தில் கண்டிப்பாக தீபம் ஏற்றியே ஆகணும். ஏன்னா சாயந்தரம் 6 மணி அந்த சமயத்தில் தான் மகாலட்சுமியோடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். அந்த சமயத்தில் விளக்கு எரியாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால சாயந்தரத்தில் தினமும் தீபம் எரியணும். சில பேர் ஆஃபீஸ் போகிறவாள்லாம் இருந்தானா தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா மட்டும் பூஜை ரூமில் எலக்ட்ரிக் லைட்டை போட்டு வைக்கலாம். அதே மாதிரி நம்மளால முடிஞ்சதுன்னா டெய்லியும் சுவாமிக்கு பூஜை அறையில் நெய்வேத்தியம் வைக்கணும். ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். ஒரு பழமோ இல்லைன்னா ஒரு பாலோ, ஒரு டம்ளர்ல பால் கூட வைக்கலாம். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். நம்ம யார் வீட்டுக்காவது போய் அவ நம்மளுக்கு எதுவுமே தரலன்னா நம்ம எப்படி வருத்தப்படுவோம்? சுவாமிலாம் நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்னும் போது நம்ம அவளுக்கு நெய்வேத்தியம் கொடுக்கணும். அதே மாதிரி சாயந்தரம் விளக்கு வச்ச நேரத்துல வீட்டு வாசல் படி நிலப்படியில உட்காரக்கூடாது. சாயந்தரம் விளக்கு வச்ச பிறகு நகம் கடிக்கக்கூடாது. விளக்கு வச்சதுக்கு அப்புறமா தலை வாரக்கூடாது. 5 மணி வரைக்கும் சும்மாவே இருந்துட்டு 6 மணிக்கு அப்புறம் தான் தலைய ஹேர் ஸ்டைல்லாம் பண்றதெல்லாம் வச்சிருப்பா. அந்த மாதிரிலாம் தலை வாரக்கூடாது. அனாவசியமாக தேவையில்லாம சாயந்தரம் நேரத்தில் குளிக்கிறத தவிர்க்கணும். அதாவது அந்த 6லேருந்து 8 மணிக்குள்ள. சில பேர் ஆஃபீஸ் போயிட்டு டயர்டா இருக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம வீட்டிலேயே இருக்கிறவாளுக்கு
சாயந்தரம் நேரத்தில் குளிக்கக்கூடாது, அப்படியே குளிச்சுட்டு வந்தாலும் ஈரத்துணியோடு இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்மளோட வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னா நல்ல விஷயங்களை பேசணும். சில வீட்டுக்கெல்லாம் போனோம்னா நம்மளுக்கு ஏண்டா போகிறோன்னு இருக்கும். எதுக்கு பேசினாலும் சரி, ஐயோ இல்லையே, அம்மா இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையேன்னு வா. எப்போவுமே நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. அதே நேரத்தில் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், ஆனால் நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இல்லை இல்லைன்னு சொன்னால் அது இல்லாமையே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவாள்லாம். பொதுவாகவே வீட்டு நிலப்படியில் உட்காந்துட்டு எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா. ஏன்னா அந்த வீட்டு நிலப்படியானது துவார சக்திகள்லாம் இருக்கக்கூடிய இடம். நம்ம நல்லது பேசினாலும் ததாஸ்து, கெட்டது பேசினாலும் ததாஸ்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குமா அந்த துவார சக்திகள்லாம். ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம நல்லது பேசிட்டு இருந்தோம்னா அப்படியே நம்மளுக்கு நடக்கும். நம்மளுக்கு இல்லை இல்லைன்னு சொன்னோம்னா அதுவும் அப்படியே நடக்கும். அதனால எப்பவுமே நம்மளுடைய வீட்டில் எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அனாவசியமான வார்த்தைகள் விடக்கூடாது. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது. சில விஷயங்கள்னால எப்போவாது சண்டைகள் வந்தாலுமே அந்த சமயத்தில் அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரி வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நேரத்தில் உப்பு, மஞ்சள் பொடி, குங்குமம், காசு, பணங்கள் இது எல்லாத்தையும் கடன் வாங்கக்கூடாது. கடனாக வாங்கி நாளைக்கு திருப்பி தரேன்னு சொல்லக்கூடாது. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது. எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வீட்டில் தான் மகாலட்சுமியோடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த மகாலட்சுமியோட அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைச்சி வாழ்க்கையில் எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.